வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். திருச்சி மாவட்டம் தொட்டியம் காவல் நிலையத்துக்குட்பட்ட அதாவது திருவோங்கிமலை கொக்குவெட்டியான் கோவில் அருகே காவிரி ஆற்றில் அதாவது நாமக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள காவிரி ஆற்று கரையை உடைத்து பாதை அமைத்து இரவு நேரங்களில் தினசரி இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை ஒரு பொக்லைன் இயந்திரத்தை ட்ரெய்லர் லாரியில் ஏற்றிக்கிட்டு வந்து ஆற்றுல இறக்கி நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணல் திருடி அனுப்பி வருகிறார்கள். இது கடந்த 15 நாட்களாக தேர்தல் நேரம் என்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற மணல் கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஒரு யூனிட்டுக்கு 8000 வீதம் ஒரு லாரியில் 5 யூனிட் வரை ஏற்றி விடுகிறார்கள். நூற்றுக்கணக்கான லாரிகள் லோடு செய்வதால் ஒரு நாளைக்கு தினசரி அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த மணல் கொள்ளை அந்த பகுதியைச் சேர்ந்த தொட்டியம் காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நன்கு தெரியும். அவர்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகிறது. பல முறை நேரில் மனு கொடுத்தும் யாதொரு நடவடிக்கை எடுக்காமல் அந்த மணல் கொள்ளைக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம், இப்ப எப்படின்னா மணல் திருடி ஒரு நாள் நீங்க என்ன இழப்பை சந்திக்கிறீர்கள் என்று. இப்ப இன்னைக்கு 2 வருடம் இடி ரெய்டுக்கு பிறகு தமிழகத்தில் அரசு மணல் குவாரி இழைக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மணல் குவாரியை திறந்து அரசு மணல் குவாரி மூலம் மணல் வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு வர்றோம். இப்ப மணல் குவாரி இல்லாதனால லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. லாரிகளுக்கு நிதி நிறுவனம் வாங்கிய கடனை திருத்த முடியாதால் இந்த போன்ற திருட்டு மணல் போடுவதை வாங்கி பணம் கொடுத்து வாங்கி செல்கிறார்கள். அந்த லோக்கல் அதிகாரிகள் அந்த மணல் திருடுவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறல. வேறு மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற காவல்துறை வருவாய்த்துறை கனிம வளத்துறையினர் அனுமதி இல்லாமல் முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் மணலை திருடி வருவதாக 303/2 PNS ஆக்ட் 21 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம். ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, பல தீர்ப்புல ஒரு லாரியில 5 யூனிட் மணல லாரி உரிமையாளர் ஓட்டுநர் போய் ஆத்து லோடு செய்ய முடியாது. யாரோ ஒரு நபர் தான் ஒரு இயந்திரத்தை வச்சு ஏற்றி விட்டுருக்க முடியும். அவங்களை கைது செய்யறப்ப அவங்கள்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க, இந்த மணல் எங்கிருந்து வருது, எப்படி லோடு எடுத்து வருகிறீர்கள், இது யார் உங்களுக்கு லோடு போட்டாங்க, எவ்வளவு பணம் வசூலிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அதன் பேரில் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபடும் ஒரு நபரை குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மணல் திருட்டுல யார் ஈடுபடுறான்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி எதுவும் தெரியுமா? இப்ப எந்த இடத்துல நடக்குன்னு சொல்லிட்டோம். யார் ஈடுபடுறான்னு பெயரை சொன்னா நாளைக்கு என் குடும்பத்தை என்ன வெட்டி கொலை செய்வான். பத்திரிகையாளரும் அதிகாரிகள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பல இடத்துல நடந்திருக்குது. இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் யார் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னா நான் பெயரை சொல்ல தயார். நான் போய் பெட்டிஷன்ல பெயரை சேர்த்தி கொடுத்தா அடுத்த நிமிஷம் அந்த பெட்டிஷனுடைய ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், எனக்கு மேலிடத்த ஆதரவு இருக்குதுங்கிறான். எனக்கும் குடும்பம் இருக்குல்ல, இதுதான் எங்களால செய்ய முடியும். நேற்று சொன்ன பிறகு பிடபிள்யூடைய திருச்சி மண்டலத்தினுடைய தலைமை பொறியாளர் உடனடியாக அந்த இடத்துல ஒரு பிளக்ஸ் வச்சு மணல் கொள்ளையில் ஈடுபடும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காரு. அந்த பாதையெல்லாம் அளிக்கப்பட்டுள்ளது. வரவேற்கிறோம், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தும் தொடர்ந்து இந்த திருட்டு நடைபெற்றால் வருகின்ற 7/5/2026 8/5/8/9 3 நாட்கள் இதை தடுக்கின்ற வகையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டி லாரி உரிமையாளர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுடன் இணைந்து காவிரி ஆற்றில் பத்திரிகை ஊடகத்துறை முன்னிலையில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்களை சிறைபிடித்து அந்த இயந்திரங்களும் சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம்.